உலகெங்கும் வீற்றிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகனின் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த ஜோதிட நிகழ்ச்சியில் மாசி மாத ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசினருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். கும்பம், அவிட்டம் 3, 4 ஆம் பாதம், சதயம், பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது கும்பராசி. பொதுவாகவே இந்த கும்பராசிக்காரங்க அதிக அன்பு, இரக்கம், கருணை கொண்டவர்களாக இருப்பாங்க. இந்த கும்பராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு யோகாதிபதி ஆகிய சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 11ல் சஞ்சரிக்கிறதுனால எந்த பிரச்சனைகள் வந்தாலும், எந்த இன்னல்கள் வந்தாலும் ஏதோ ஒரு தெய்வ சக்தி உங்களை காத்து நிற்கும். இருப்பினும் பணம் கொடுக்கல் வாங்கல் மிகுந்த கவனம் தேவை. சிலருக்கு மருத்துவ செலவினங்கள் ஏற்படலாம். யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். எதிலும் பொறுமை, நிதானம், விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டியது அவசியம். யாரையும் நம்பி பணம் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட வேண்டாம். கடந்த காலங்களில் நடந்த விஷயங்களை நினைத்து வருத்தப்படுவதை நிறுத்திவிட்டு எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து இனி வருங்காலத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றிய திட்டங்களை நீங்கள் வகுத்து கொண்டு செயல்படுவது மிக மிக நல்லது. கடந்த கால படிப்பினைகளை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்குது. உங்களுடைய தைரியம், தன்னம்பிக்கை எல்லாம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். பொருளாதார நிலை உங்கள் தேவைக்கு ஏற்ப இருக்கும். உங்கள் பேச்சுக்கு மதிப்பு, மரியாதை உயரக்கூடியதாக இருக்கும். புதிய நண்பர்கள் அறிமுகமாவாங்க. எடுக்கும் முயற்சிகளில் சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் விடாமுயற்சியால் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. உடன்பிறப்புகளால் நல்ல ஆதாயமான பலன்கள் ஏற்படும். புதிய தங்க நகை ஆபரண சேர்க்கை உருவாகும். வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். வெளியூரிலிருந்து நல்ல செய்திகள் வரும். அண்டையாளர் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. தாய் உடல்நலில் கவனம். தாய் மற்றும் உறவுகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து சரியாகும். வீடு வாகனம் தொடர்பான செலவினங்கள் அதிகரிக்கும். புதிய வீடு வாகனம் வாங்கும்போது அதனுடைய ஆவண விஷயங்கள் மிகுந்த கவனம் தேவை. குழந்தைகள் உடல்நல கவனத்தை, குழந்தைகளுக்கு சில மருத்துவ செலவினங்கள் ஏற்படும். குழந்தைகளின் செயல்பாடுகளை கண்காணிப்பில் வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றுவதும் குலதெய்வ வழிபாடும் நன்மையை தரும். ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. பூர்வீக சொத்து விஷயங்களை கவனமாக கையாளுங்கள். எதிரிகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் எளிதில் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் உங்களிடம் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ள அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும். உங்கள் மனைவி, உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. மனைவி வழியில் உறவுகளாலேயும் ஆதாயம் உண்டு. வியாபாரத்தில் கூட்டாளிகள் நல்ல ஆதாயமான பலன்கள் ஏற்படும். வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் நன்மையை ஏற்படுத்தி தரும். எதிர்பாராத அதிர்ஷ்டமும் தனவரவும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது. தந்தையால் நல்ல அனுகூலமான பலன்கள் ஏற்படும். தெய்வ அனுகூலம் உண்டு. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் ஏதோ ஒரு தெய்வ சக்தி உங்களை காத்து நிற்கும். குரு மற்றும் மூத்தோரின் ஆசி உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாள் ஆசைகள், கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடியதாக இருக்குது. தொழில் மற்றும் உத்தியோகத்தில் அதிக கவனம் தேவை. உயரதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம். உங்களை பற்றி வீண் வதந்திகள், பிரச்சனைகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்கள் கடமையை, உங்களுடைய வேலையில், உங்களுடைய பணியில், உங்களுடைய உத்தியோகத்தில் கடமையை கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்குது. எதிலும் கால தாமதத்தை தவிர்க்க வேண்டியது மிக மிக அவசியம். இந்த மாதம் முழுவதுமே பொறுமை, நிதானம், விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாகவே நிச்சயம் இருக்கும். சந்திராஷ்டம நாட்கள் பிப்ரவரி 19, 20, 21 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறதும், புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும், வாகன பயணங்களில் கவனமாக இருக்கிறதும் மிக மிக நல்லது. பரிகாரம், உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, புன்னைநல்லூரில் இருக்கிற மாரியம்மனை நீங்கள் ஒரு சனிக்கிழமையில் சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும். மீண்டும் அடுத்த ஜோதிட நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன். நன்றி, வணக்கம்.
ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.